அதுல பார்த்துதான் 50 லட்சம் ரூபா கடல்ல இருக்கா ராமசாமி. ராமசாமி நல்ல பையன், அப்படியெல்லாம் சொல்லப்படாது. வேற யாரத்தான் சொல்றது? அக்கிரி பகவான் நான் பி.கே. ராஜு. இந்த காசிவா நகரத்திலே விஸ்வாமித்திரனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு, கட்டுப்போட்டா இல்ல கட்டுப்போட்டு இல்ல கட்டுப்பட்டு, சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த காசிவா நகரத்திலே காலகண்டனாக பணியாற்றி வருகிறேன். சிறப்பா வாழ்ந்துட்டு வர்றேன் காசிவா நகரத்துல, எந்த விதமான குறைபாடு இல்லாமல. ஆமா தம்பி ஜெயராம்பு, அத நீங்க செய்ய. நல்லா இருக்கு. நன்னா இருக்கிறியோ? நல்லா இருக்கேன் மாமா. உங்க அகத்துல மாமி நல்லா இருக்கோ? அவ நல்லா இருக்கா. நம்ம அகத்துல மாமி நல்லா சௌரியமா இருக்கா, வாழ்ந்துட்டு வர்றா. நான் கேட்டதா போய் சொல்லுங்க. சொல்றேன். ஏன்னா நல்ல உடையா சுட்டு உங்கள்ட்ட கொடுத்துருவா. அந்த புண்டு போட உடையா எங்க 4 பேத்துக்கு கொடுப்பா. அதுல வரல உடம்பு. இது மாமியை கேட்காம இருக்க முடியுமா? சிறப்பா சிறப்பா நன்ன பேசாயிரும். கேக்கேன்னு சொல்லுங்க. கேட்டேன்னு சேராம சொல்லுங்க. இந்த கல்யாணம் ஒண்ணு பண்ணனா நீ எத்தனை பொண்டாட்டி கட்டுவேன்? நான் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மாதிரியா? ஒன்னே ஒண்ணு. கண்ணே கண்ணு. ஏண்டா ஒரு பொண்டாட்டி கட்டுனா அந்த குடும்பம் விளங்குமான்னு கேட்டேன். அதானே. ஒரு பொண்டாட்டி கட்டுறது பாரு, திண்டாடு தெருவில் நிக்கணும், கஞ்சி கிடைக்காது. எனக்கு எத்தனை மனைவி தெரியுமா? சொல்லுங்க. 6 மனைவிகள். எதுக்கு? கூட்டுறவு பால் சொசைட்டி வைக்கவா? என் சொந்தக்காரையெல்லாம் ஒன்னா கூடி சொத்து வேற பக்கம் போயிருமா அப்படிங்கறதுக்காக, அதுக்காக 6 மனைவி கட்டி வச்சாங்க. சரி, கட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? ஏன்? எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. குடும்பத்துல நீங்க உழைச்சாதானே. உழைக்க மட்டும் பத்தாது, பகவான் வழி விடணும், அம்மா மனசு இறங்கணும். அதனால இந்த 6 மனைவிக்கு ஒரு கூட குழந்தை இல்லை. சரி விடு, சரி விடுங்க தாத்தா, பகவான் வழிவிடலையே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு விட்டுட்டேன். மறுபடியும் விட்டாங்களா? விடல. 7வது மனைவி ஒண்ணு எனக்கு. சரி. காலகண்டி. காலவண்டியா? காலவண்டி இல்ல, காலகண்டி. காலகண்டி பேரு காலகண்டி. சரி. சிறப்பா வாழ்ந்துட்டு பாரு. சரி, அந்த 7வது மனைவி கட்டுனானே, அதுக்காவது குழந்தை வேணும்ல? வேணும்ல. வேணுமா வேணாமா? நீங்களும் தான் முக்கியம் பாக்குறீர்கள், லக்கியம் பாக்குறீர்கள். ஆமா. ஆனா அதுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல. அதுக்கு இல்ல. ஏன் தெரியுமா? இந்த 99 வயசுல நமக்கு பிள்ளை தேவைதானா? இல்ல, இருக்கணும்ல. இல்ல வேணுமான்னு கேட்டு. கண்டிப்பா வேணும். இருந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்ட குழந்தை பிறந்தா அழகு போயிடும். ஆமா, அதுக்காக அதனால குழந்தைய வேணான்னு விட்டுட்டேன். அவளுக்கு நான் பிள்ளையா, சரி, எனக்கு அவ பிள்ளையா, சிறப்பா வாழ்ந்துகிட்டு வர்றேன். இருந்தாலும் இதெல்லாம் பாதுகாக்கணும் இல்ல? சொத்து சுகம் எக்கச்சக்கமா இருக்குல்ல, இது பாதுகாக்கணும். இதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல? ஆமா வேணும். ஒரு பயலை தத்தெடுத்திருக்கிறேன். அப்படியா? முத்தேன்னு ஒரு பையன். அவளை கூப்பிட்டு விடுங்கள். ஆனா நான் கூப்பிட்டா 10 சத்தம் கூப்பிட்டாலும் ஓய்க்க மாட்டேன். அம்மாமி மட்டும் முத்தான லேசா சவுண்டா போதும். சரி, ஓட்டமா இங்க ஓடி போயிடுறேன். மாமி மேல அவ்வளவு பாசம். என்னதான் பண்றான்னு எனக்கு தெரிய மாட்டேன். நானும் பார்த்தேன்னு பாக்குறேன், பார்க்க முடியல. கூப்பிடுறேன் பாரு. நீங்க பாக்குற நேரத்துல அவங்க அதானே. முத்தையா, முத்து கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிற சும்பத்தேவடியா புள்ள. அடே முட்டையா. ஓ தாத்தா, வேண்டாம். கூப்பிட்டீங்களா? கூப்பிடுறது காது கேட்கலையோ? இங்கேதான் நிக்கிறேன். அதை செய்யாதரா? இங்கதான் நிக்கிறேன் தாத்தா. ஆமா, தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தாக்கு முடிஞ்சா திதி. ஆமா, 1000 பேர் உட்காரத்துக்கு வருவான். அவளுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு செய்யணுமோ இல்லையோ? அதுக்கு என்ன வேணும்? காய்கறி வாங்கிட்டு சொன்னோம். மணப்பாறை போய் மாட்டு சந்தைக்கு பக்கத்துலயே பின்னாடி சந்தைக்குள்ள போய் 3 மூட்டை வாங்கினேன். காய்கனி 3 மூட்டையும். சரி, தலை சமய சுமந்துக்கிட்டு தாத்தா தேடுவாரு. அக்கரகரத்து போகணும் அப்படின்னு சொல்லி வெக்குன்னு வந்தேன் தாத்தா. சரி, நல்லா நடந்து வந்துகிட்டு இருந்தேன். 3 மூட்டையும் தலையில வச்ச உடனே மூத்திரம் தாங்க முடியல. ஓஹோ, மூத்திரம் வந்துருச்சு. ஆமா ஆமா, மூட்டை இறக்கி வச்சு அங்கனையே மூத்திரம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, நீங்க கூப்பிட்ட உடனே அப்படியே ஒடியாந்துட்டேன். ஆமா, இந்த மூட்டை எங்க நான் வச்சேன்? மூத்திரம் அடிச்ச இடத்துல. மூத்திரம் எங்க அடிச்ச? மூட்டை வச்ச இடத்துல. மூட்டை எங்க வச்ச? மூத்திரம் அடிச்ச இடத்துல.
தாத்தாவுக்கு மூத்த தாத்தாவுக்கு திதி 1000 பேர் வர்றா, 1000 பேர் போடலாம். அவங்களுக்கெல்லாம் உணவுப்படுத்தணும்ல. ஆமா, அதை 10 ரூபா கொண்டு வர சொன்னா ஒன்றும் கவலையே படாதீங்க தாத்தா. நான் மூத்த அடிச்ச இடத்துல அடையாளம் வச்சிருக்கேன். அங்கே 3 பக்கமும் இலைய போட்டிருக்கேன். ஓஹோ, அந்த இலை அடையாளத்தில் நம்ம மூட்டையை தவிர வேற எந்த மூட்டையும் இருக்காது. போனா எடுத்துட்டு வந்துடலாம் கையோட. மூத்தத்தை மேலேயே ஏண்டா அடுத்து உப்பு எல்லாம் சேர்க்க வேண்டியதா காய்கறிக்கு. அதை உப்பு அடிச்சு விட்டுருக்கேன். கண்டிப்பாய ஏண்டா அக்கரவரத்தில் அசங்கம் செய்யலாமோ? செய்யக்கூடாது தாத்தா. சரி, அவளை விடுங்க. சரி விடு. ஆமா, நம்ம அரண்மனை ஜோசியர் என்ன சொன்னான்? முதல்ல 6 தாரம் கட்டி தாத்தாவுக்கு 6 தாரடிக்கும் பிள்ளையும் இல்லை. ஆமா, குட்டியும் இல்லை. அவ ஊர்ல போயிட்டா. அவ ஊருக்கு போயிட்டா, வீட்டுக்கு போயிட்டா. அகத்தில் இல்லாம 7ஆம் தாரத்துக்கு வயசு ஆடி வந்தா 18. ஆமா, ஆடாம வந்தா 2 பேரும் பிடிச்சி ஆட்டுவோம் ஆளுக்குன்னா கிளுகிழுப்ப மாதிரி. நல்லதா நல்லதா. மாமிக்கு வயசோ 18. ஆமா, உங்களுக்கு 90 வயசு ஆகுது. இந்த வயசுலயும் கிழவன் உழைக்கிறாருன்னா என்ன காரணம்? வயக்கிறா வைத்திர அவ்வளவு உழைப்பு. வயசுல அந்த முறுக்குன்னு இருக்குன்னா அன்னைக்கு சாப்பிட்ட சாதம் இயற்கையான சாதம். ஆமா ஆமா, கேப்ப கூழு கம்மங்கூழு இன்னைக்கு வேலை பார்க்குது. அது மட்டுமா தாத்தா, பாராயணத்தை முழுசா கத்துக்கிட்டா மாமிக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னா இருக்கு. நம்ம அக்ரஹாரத்திலே பாராயணம் முழுசா தெரிஞ்சவா ராமையங்கார் தான். ஆமா, ராமையங்கார் அக்ரஹாரத்துல மாமியை கொண்டு போய் விட்டோம்னா பாராயணம் முழுசா கத்துக்குவா. ஆமா, பாராயணத்தை முழுசா கத்துக்கிட்டா குழந்தை பிறக்கும்னு எல்லாருமே சொன்னா. ஜோசியரும் சொன்னா கூட்டு போடுவோம். பிள்ளைக்காரிய வண்டியில கட்டி. பிள்ளைக்காரியவா? மணப்பாறை மாட்டு சந்தையில் வாங்கணும்ல பிள்ளைக்கு பிள்ளைக்காரிய மாட்டு வண்டியில கட்டி மாமியை பின்னாடி உட்கார வச்சு சரி வேகமா போயிட்டு இருந்தேன் தாத்தா. தார் ரோட்ல வண்டி பேசாம போச்சு. மண் ரோட்ல போன வண்டி பேச ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அது? கடம்பட்டான். ஐயோ கடம்பட்டான். ஐயோ கடம்பட்டான்னுச்சு. எனக்கு கோவம் வந்துருச்சு தாத்தா. உங்களுக்கு ஆடு மேல ஆடு ஏறுது, மாடு மேல மாடு ஏறுது, கோழி மேல கோழி ஏறுது, சொத்து புழுத்து கொட்டுது. சொத்து இருக்கு. எவ்வளவு கையில் இருக்கலாமே, என்ன கையாகலாம்? அவ்வளவு சொத்து இருக்கு உங்களுக்கு நிறைய. இந்த கடம்பட்டான்னு சொல்ற வண்டி நீங்க எப்ப கடம்பட்டீங்க எனக்கு தெரியாம? அக்ரஹாரமே இருக்கிறவா கூட உங்கள்ட்ட கடை வாங்குறா. ஆமா, அந்த கடம்பட்டான்னு சொல்ற வண்டி நமக்கு தேவையா? 2 மாட்டையும் அங்கனே பிடிச்சி பழைய விலைக்கு வித்துட்டு வண்டியை எரிச்சிட்டேன். எரிச்சிட்டியா? எல்லாமே வெந்து வச்சு 2 மட்டும் வேகல. என்ன வேகல? நெஞ்செலும்பு முதுகெலும்பு வேகல. கட்ட வண்டிக்கு நெஞ்செலும்பு முதுகெலும்பு எங்க இருக்குது? அந்த பக்கம் இவ்வளவு வருஷம் இருக்குல்ல, அதுதான் முதுகெலும்பு. வட்டமா இருந்துச்சு பாத்தீங்களா? அதுதான் நெஞ்செலும்பு. அடப்பாய் கொலகாரப்பாரு, அது அச்சானியடா மாத்திட்டாங்களா? சரி, அதை என்ன பண்ணனே? அதை அங்கனே சாம்பலோட போட்டு ஹலோ மாமியை நடந்தே கூட்டிட்டு கிளம்பிட்டேன். இதுக்கு ஷார் பைக் சொல்லுங்க, கொஞ்சம் வாலியம் வைங்கிறதுக்கு. இது மாமியை கூட்டி அக்ரஹாரத்துக்குள்ள நுழைஞ்சல. மாமி நுழைஞ்ச உடனே அக்ரஹாரத்துல இருந்த அப்புறம் எழுந்திரிச்சு ஒரே மாதிரி வெளியே வந்தா. மாமி ஒரு பெருமை மரியாதை, பெருமை மரியாதை. மாமி உள்ள நுழைஞ்ச உடனே ராமையங்கார் வேகமா வந்தாரு. சரி, மாமியை கூட்டி உள்ள போய் உட்கார வச்சுட்டு கதவை வந்து லபக்குன்னு தாப்பா போட்டாரு. ராமங்கேரா ஜன்னல் வழியா பாக்குறேன் தாத்தா. ராமையங்கார் தோடையில மாமி தாளம் போடுறா. மாமி தோடையில ராமையங்கார் தாளம் போட்டாரு. தாத்தா, நம்ம பொம்மநாட்டிக்கு அடுத்த அக்ரஹாரத்துல போய் நித்திர பண்ணலாமா? ஏப்பா படாது. மாமி அடுத்த அக்ரஹாரத்துல போய் படுத்து நித்திர பண்ணிட்டா. அக்ரஹாரமே காரி இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கோம். கல்வி சாக வேண்டியது என்னடா அப்படின்னு நான் கேட்கல. அக்ரஹாரத்துக்கு பூரா கேட்குறா. வைக்க போற நாய் காத்த மாதிரி தானும் படுக்கிறான்ல தள்ளியும் படுக்கிறான்ல. பத்தியா அம்மாமிக்கு எருட குறை வச்சிருக்கிறேன். அதானே நகை வகையில குறை வச்சிருக்கேனா? இல்லையே. சொத்து சுகத்துல குறை வச்சிருக்கேன். இல்ல தாத்தா. துணிமணியில குறை வச்சிருக்கேன். இல்ல. செய்தியில தான் குறை வச்சிருக்கேன். அது எனக்கு எப்படி தெரியும்? அகத்துல வேலை செஞ்சா அழகு போயிரும் சொல்லி ராமங்கேட்டு பாராயணங்கத்துக்கு போச்சோன்னா 2 பேரும் தொடமேடத்துல மட்டும் அங்கே தூங்கி இருக்கிறேன். அங்க தூங்கணும் மட்டும் இல்ல தாத்தா, மாமிக்கு அழகு போயிரும்னு சொல்லிதான் நம்ம மாமி வேலைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறோம். இந்த மாமி அங்க போய் படுத்து தூங்குனா உங்களை அடுத்த அக்ரஹாரத்துல என்ன நினைப்பா? அசிங்கமா நினைப்பாங்க இல்லையோ? ஒண்ணு அவன் வந்து அக்ரஹாரத்துல இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். இல்ல நான் வந்து இருக்கணும். ஆமா, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இல்ல தாத்தா, பிள்ளைக்கு பிள்ளையா வேலைக்காரனுக்கு வேலைக்காரனா உங்களுக்கு பின்னாடி எல்லாமே நான் தானே செய்யணும். பின்னாடியவா? அக்ரஹாரத்துல எல்லா வேலையும் நான் தானே செய்யணும். நீங்க இல்லாதப்ப அக்ரஹாரத்துக்கு யாருக்கு எல்லாமே உரிமை? நீரே. அப்ப நான் இருக்கணும்ல. இருக்கணும். அதைத்தான் சொல்ல வர்றேன் தாத்தா. இந்த விஷயத்தை நான் தான் உங்கள்ட்ட சொன்னேன்னு சொல்லி மாமிகிட்ட சொல்லப்படாது. சரி, அப்படி நீங்க சொன்னீங்கன்னா மாமி எனக்கு புளி உருண்டை கொடுக்க மாட்டாங்க, பருப்பு உருண்டை கொடுக்க மாட்டாங்க, நெய் சாதம் கொடுக்க மாட்டாங்க. சரி சரி சரி. இன்னைக்கு மாமி வரட்டும். சரி, ஒண்ணு மாமி கால் முறியணும், இல்ல உங்க கோல் முறியணும். ஏன்னா அக்கறை கொண்டு கொடு. அப்படியா? மாமி நல்லா தூங்கிட்டா அவள் இருக்கு தாத்தா.
தூங்கல ஆ. நான் இவன் முடிச்சுட்டு தான் இருக்கிறேன். அப்படியா? இன்னும் ரெவடி ஆகலையா? ஏன் தாத்தா இந்த 6 தாரம் கட்டினீங்கல்ல, இந்த 6 தாரமும் ஏன் பாபாவை கோச்சிட்டு போனா? சரி ஆ. இன்ன வரைக்கும் மாமி ரெவடி பண்ணாம என்ன பண்ணுச்சு? சரி அது இருக்கட்டும். இந்த 6 தாரமும் ஏன் ஊர்லயே போயிட்டா? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? 7 பேத்துமே குழந்தை இல்லைண்ணா. ஒருவேளை உங்களுக்கு சின்ன பிள்ளைல மாடு மிதிச்சிருச்சா? முத்து இல்ல மருந்து தீர்ந்து போச்சா? மறந்து தீர்ந்து இல்ல உழவு கொழுவு இல்லாம ஓட்டுறியா? என்னடா சொல்ற? அதேதான் அதேதான். இல்ல கொழுவு இல்லாம உழவு ஓட்டினா தான் அப்படி ஆகும். எத்தனை பாடுபட்டாலும் எத்தனை உழைப்பு உழைச்சாலும் இங்க பாரு அமர்ந்திருக்க முன்னாடி பகவான். ஆமா சின்ன மாரியம்மா. அவன் மனசு வைக்கணும். சின்ன மாரியாத்தான் மனசு வைக்கணும், வழி விடணும். இல்லன்னா எந்த பாடுபட்டாலும் பகவான் வழி விடலாம் விடாது. அப்படியா? ஆனா உங்க 6வது மனைவியை போன வாரம் பார்த்தேன் தாத்தா. என்ன சந்தைக்கு வந்திருந்தா, காய்கனி வாங்க வந்திருந்தா. சரி நானும் போயிருந்தேன். அப்ப சொன்னா கிழவன் நல்லா இருக்காரான்னு கேட்டாங்க. கேட்டிருப்பா. அந்த 5 பேர் கூட அவ்வளவு பிரியம் இல்ல. ஆனா அந்த மாமி உங்க மேல ஒரு பிரியம் 6வது தாரம் கேட்டா. கிழவன் என்ன செய்யறாரு? மாமியோட நல்லா சந்தோஷமா இருக்காருன்னு. அவளோட என்னதான் சந்தோஷம் இருக்கிறது? என்கிட்ட மாதிரி மாமா தாத்தா யார்கிட்டயுமே இருந்தது இல்ல. சொல்லிருப்பா. மண்டி போட்டு ஆரம்பிச்சாருன்னா என்னத்த வீட்டு வேலைகள்லாம் அப்படி செய்வார். இல்ல நீ மண்டி போட்டு ஆரம்பிச்சாருன்னா வேற மாதிரி சொல்ற மாதிரி. முதல்ல பகவானை வணங்கும் போது எப்படி மண்டி போட்டு தானே கும்பிடுவேன். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாருன்னா அடாடா வாயை மூடவே மாட்டாரு. என்னது வேண்டிக்கிட்டே இருப்பாரு. ஓஹோ. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாருன்னா என்னை தவிர அந்த 5 பொம்பளையில திரும்பியே பார்க்க மாட்டாரு. என்னையவே சுத்திட்டு இருப்பாரு. அவரு அவங்கவே இருக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆனா அவர் வாயை மட்டும் மறக்க முடியல. என்ன அதுக்கு? பேசிக்கிட்டே இருப்பீங்களாம், அவ்வளவு கதை சொல்லுவீங்களாம், அப்படி பாடுவீங்களாம். உங்க பாட்டை மறக்க முடியலன்னு மாமி சொன்னா. சொல்லிருப்பா. அண்ணா இருக்காளோ, என்னதான் இருந்தாலும் பேசா இருக்காளோ, கல்லானாலும் கனவேன், புல்லானாலும் புருஷன். ஆமா அவ அகத்துல இருந்தாலும் உங்களை மறக்காம இருக்கா பாருங்க. அது காரணம் என்ன? உங்களுடைய பாசம் பிரியம். என்னதான் இப்ப 7ஆம் தாரம் கட்டினாலும் அடுத்து உங்களுக்கு 8. என்னது முத்தையா? இவாளுக்கும் குழந்தை இல்ல 8ஆம் தாரம் கட்ட வேண்டியது. 99 வயசாகுது. 7 மனைவி கட்டி குழந்தையே இல்லை. ஆமா 8வது ஒரு மனைவி கட்டி குழந்தை பெக்காம மட்டும் விடவே கூடாது. அதனாலதான் சொல்றேன், இந்த மாமிக்கும் குழந்தை இல்லைன்னா அடுத்து விடுஞ்சா உங்களுக்கு. சரி விடு அக்கறை வருத்த. நான் கொண்டு போய் விடுறேன் தாத்தா. கிண்ணிக்கு வழியாட்டான். இந்த முண்டைக்கு குழந்தை வரக்குதான். ஒரு கெட்ட நேரத்தை பாரு. ஊரை பிடிச்ச கரகத்துக்கு நாயை பிடிச்சி போட்டாங்களாம் சூடு. வீடு போகும்போது காடு வாங்குதுல அடுத்து 8ன்னா என்ன கருமாதி தான் அடுத்து ஒப்பனை ஓலி. முதல்ல 6 தாரத்தும் குழந்தை இல்லை, இதில் 7ஆம் தாரம், இதில் 7க்கும் குழந்தை இல்லை 8ஆம் தாரமா வரட்டு நாக்கி படுவா. எதுக்கு தண்ணி ஊற்றிய? ஆமாங்க, இப்போ நாக்கு புண்ணா போயிடும். இது வேற பெரிய சிரமம். ரொம்ப சிரமமாக இருக்கான். கூப்பிடுறேன் பாருங்க. மாமி என்ன பண்ணிட்டு இருக்கேள்? நானும் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே வாங்க, நல்லா இருக்கும் கலகலன்னு. நிப்பாட்டுங்க. என்னப்பா குடம்ல இல்ல தூக்கி இருக்கு. ஏன் மாமி இவா யாரு? அவதான் அகத்துல வேலை தாத்தா இல்லாதப்ப அவர் எல்லாம் பாத்துக்குவார். ஏன்டா அம்பி, இந்த குடத்துக்காக தான் நான் இங்கிருந்து வந்தேன் அம்பி. என்ன பண்றது? பாக்குறவங்க எங்க அகத்துல என்னடா அது ஒண்ணுமில்ல பிச்சைக்கார பையன் இருக்கான்னு நினைக்க மாட்டாங்களா அம்பி? காலையில பவுடர் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நிலவரங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம பிச்சைக்காரங்கிறது ஏ அம்பி உண்மையிலுமே நம்ம பிச்சை எடுத்துருக்கோமா? இல்லையே. அப்புறம் நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறோம். அப்புறம் என்ன காலையில பவுடர் அடிச்சுட்டேன்னா என்ன அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு? மாமி நம்ம வரும்போது பவுடர் இதெல்லாம் கொண்டு வருவோம். நம்ம சில்வர் கூட வீட்டுல இருந்து கொண்டு வர முடியுமா அம்பி? அத சொல்றேன். நீங்க நினைக்கிறதா தப்பு. எந்த ஒரு விஷயமே நம்ம வச்சுக்கிற வழிமுறை என்ன என்ன? அப்புறம் பாக்குற அகத்துல என்ன நினைக்க மாட்டார்? சில்லர் கூட வீட்டுல இருந்தா கொண்டு வர முடியும். நீ எப்படி சொன்னா அப்புறம் நெளிவு எப்படி இல்ல மாமி? நம்ம தான் சொல்லணும். மாமி கொண்டு வந்து சொல்லிட்டேன். புண்டாவெல்லாம் கொண்டு வந்துட்டா. இந்த குடம் சில்வர் குடம் கொடுத்தா இது தேவையில்ல, இதையும் கொடுத்துரு ஐயா. பின்னாடி அவளோ களவாண்டு போயிருவாளாம்.
அத கூட நம்பி கொடுக்க மாட்டேங்கிறான். வந்திருக்க பப்புன்னு மோசமான பப்புன்னு தூக்கி கொண்டு பேக்குல வச்சான்னு வச்சிருவான்னு சொல்லி இந்த குடத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா உனக்கும் தெரிஞ்சிருக்கு நான் பேக்கில் தான் வைப்பேன். ஆமாடா நீ நம்ம சொல்லிச்சு போற மாதிரியே பேசிட்டு எதுக்குடா மாமி 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 மாமினே கூப்பிட்டு இருக்கல? உங்களுக்கு நல்லது செய்யப்படும் பாரு. இடத்துல ஒரு அகலமா இருந்தா வர ரொம்ப சிரமம் போட்டுக்கிட்டு உள்ளார எவ்வளவு சிரமம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு தானே தெரியும். ஏன்டா அப்புறம் எதுக்குடா மாமி 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 மாமினே கூப்பிட்டு இருக்க? மாமி இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டின தாத்தா அந்த இடத்த சிறுசா வச்சுட்டார். அதான்டா அம்பி தாத்தா. காரணம் என்ன? வெளியில பாக்குறதுக்கு எவ்வளவுதான் அகலமா இருந்தாலும் உள்ளர சின்னமா தாண்டா இருக்கு. நம்பி சிறுசா இருந்தா தான் புலங்க நல்லா இருக்கு. நீ எதடா அம்பி சொல்லிட்டு இருக்க? இல்ல போக்குவரத்து நல்லா இருக்கு. அம்பி இல்ல நீங்க எப்படி நன்னா இருக்கீல? நீங்க இனிமேல் இந்த அம்பியோட சேராதீங்க. சேர்ந்தீங்க நீங்க முன்னுக்கு வந்துருவேன். அவளுக்கு வாய்ப்பு இல்ல, முன்னுக்கு வரவேப்பா. 4 ரோடு 3 ரோடு பார்த்து உட்கார வச்சுருவாரு பாத்துக்க. மாமி அவரோட சேராம இருக்க முடியாது. ஆமா சேர்ந்துதான் ஆகணும். மித்தாளு களைச்சு விட்டுருவாங்க, அண்ணன் சேர்த்துருவாரு. சரி அம்பி அதாங்க பெரிய. சரி இப்ப எதுக்கடா அம்பி நீ மாமி கூப்பிட்டு சைடு குத்துறீங்களே? இல்ல கிளவி சரியான உழவே மாமி. எவன் முண்டாட்டி எவன் கூட்டி போனா நமக்கு என்ன? சொல்றதெல்லாம் சொல்லி போனா அப்புறம் எவன் முன்னாடி எவன் கூட்டி என்னடா அம்பி சொல்றேன்? கிளவி சரியான உழவே மாமி. அம்பி இத்தனை வருஷம் தாத்தாவுக்கு நான் எத்தனை வந்தாரம்? 7 வந்தாரம். அடுத்து 8 தான். எதுக்கு? உங்களுக்கும் குழந்தை இல்லைன்னா அப்ப நட வச்சா என்னை கூப்பிடலாம் அம்பி. கண்டிப்பா நெளிவு உனக்கு தானே. அட அம்பி அத சொல்றாரு அம்பி. தாத்தாவுக்கு நான் 7 வந்தாரம். ஆமா. நேக்கு எதுல குறைச்சு? மண்டையில குறைச்சலாம், கொண்டையில குறைச்சலாம், பூவுல குறைச்சலாம், பூவுல குறைச்சலாம், பொட்டுல குறைச்சலாம், மேல குறைச்சலாம், கீழே குறைச்சலாம். உங்களை மாதிரி எனக்கெல்லாம் பொண்டாட்டி கிடைச்சா நான் இலையே போட மாட்டேன். சொத்து நீ இதுக்கே நீ இலை போடாம நின்னுட்டு உட்கார்ந்திருக்கேன். இட்லியில சட்னி ஊத்த மாட்டேன். நாக் அவுட் தமா லொஜக் மொஜக். இட்லி நீ வேகவே விட மாட்டேன், மாவே கரைச்சி. அதனால நேக்கு எதுல குறைச்சு? எப்ப பார்த்தாலும் அக்கறாகத்துல நீங்க இருக்கிறச்ச. முதல்ல நீ பொண்ணு பார்க்க வந்தேல, நான் யார பார்த்து ஊம்பட்டே? என்னைய பார்த்தா ஊம் போட்டீங்க. என்னடா என்னைய பார்த்தா ஊம் போட்டீங்க? ஏன் பாக்க முழியும் மூக்கும் சுத்தமா சுருக்குன்னு வேலை வைப்பேன். சுருக்குன்னு வேலை வைப்பானே, துணிய நிமிர அப்படியே வேலை வைப்பானே. நான் சுக்கா இருக்கேன். எதை வேலை வெட்டி? நீ எதடா சொல்லிக்கிட்டு இருக்கிற? அக்கறாகத்துல வேலை வெட்டி மாமி. பாப்பானே நறுக்கு சுருக்குன்னு வேலை வைப்பானே. கடைக்கு போயிட்டு வரணும் விருட்டுன்னு போயிட்டு சாப்பிடுவானே அப்படின்னு சொல்லி யார சுருக்குன்னு இருக்கா? யார பத்துக்கும் பட்டு என்னைய பார்த்தா ஈண்டிங்க ஈண்டே. ஆனா இப்ப வர வர தாத்தா செய்யறது சரியில்லடா. ஆமா தாத்தா. மாமி தாத்தாக்கு வயசு ஆகி போச்சு, கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இழுவையா இருக்கும். ஆனா இழுவையா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்குமே. இல்லடா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. இல்ல மாமி, இழுவையா இருந்தா தான் சில பேருக்கு பிடிக்குது. ஆனா உங்களுக்கு இழுவையா இருந்தா பிடிக்கலங்க. ஆனா நீ ஒவ்வொரு வண்டியும் என்னென்ன டேஸ்ட் பாத்து எதை பத்தி பேசுறீங்க? தாத்தா பத்தி பேசிட்டு இருக்கோம்டா அம்பி. அட அம்பி இடுப்புக்கு கீழே பார்க்காதே, இடுப்புக்கு மேல மட்டும் பாரு. ஆனா அம்பி பேசவே வெறும் தர்த்திரி முடிச்ச மாதிரியே பேச. அத பத்தி ஒண்ணும் இல்ல மாமி, நம்மனாலதான் கொஞ்சம் மழை பேசிட்டு. என்ன இப்ப எதுக்கு கூப்பிட்டேன்? அதனால மழை பேசிட்டு இருக்கு. அது மட்டுமா, நீங்க இருந்து அக்கறாகத்தை விட்டு கிளை வெளியே போயிருக்காரா? போனதே. உங்க சுங்குடி புடவை சுத்திண்டே வருவா. சுத்திண்டே வயசுதான் கறிக்கடை வெறிநாய் வாத்தது மாதிரி சுத்திண்டே வந்து இருப்பார். அப்படியே மூந்து வாத்துட்டு அலைவா. ஆனா நீ மட்டும் எப்படி படுத்துருவே? கிடைச்சா ராவிருவனே. ஆமா ஆமா ஆமா. அது மட்டுமா, நீங்க இல்லாதப்ப புல்லுக்கட்டு கருப்பாய தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? அம்பி நான் அகத்துல நீங்க பாலைநங்கத்துக்கு இருக்கிற ராமேந்திர அக்கறாகத்துல நான் தானே உங்களை கொண்டு வந்து விட்டு வந்தேன். நீங்க தானே என்ன விட்ட? அங்க விட்டுட்டு இங்க வந்து பாக்குறேன், பெரிய கொடுமை. ஏன்டா இங்க இருந்து அங்க வந்து விட்ட? ஆமா அவ்வளவு நட்டு கூட்டி கொண்டு விட்டு வந்திருக்கா. ஆமா எங்கிட்ட செலவு காசு கிடைச்சா சரி. டேய் எதுக்குடா காசு கிடைச்சா சரி? தாத்தா பிரஜாவுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. மாட்டு வண்டியில கட்டி உங்களை அங்க கொண்டு விட்டுட்டு அங்க இங்க வந்து பாக்குறேன். நீங்க இருந்தா புல்லு கட்டு கருப்பாய், புல்லு கட்டு எங்க போடுவா? எப்பவும் கொள்ளு பக்கம் போடுறதா வழக்கம். பின்புறம் தானே போடுவா. ஆமா. நீங்க இல்லாதப்ப கிளம்பி புல்லு கட்டு கருப்பாய. டேய் எடுவட்ட வேற எடுத்தன்னா இருக்கிறேன் பாத்துக்க. மானம் கட்டம். டேய் என்னடா பேச்சு பண்ணிட்டு இருக்க? இதுதானே அப்புறம் எனக்கு பிடிக்காது. நடிப்படா புளிய விட மாட்டேங்கறா. நடிப்பா அப்படியே. டேய் அப்படின்னு யாரு சொன்னா? புல்லு கட்டு கருப்பாய பார்த்து தாத்தா சொல்றாரு. காலையில போட்டு அப்படி சொல்லி சொல்ற. அது மட்டுமா, நீங்க உள்ள வச்சிருந்தீங்கல்ல சுங்குடி புடவை. என்னது உள்ள வச்சிருந்தா? தோப்பனார் வீட்டுல வாங்கி வச்சிருந்தீங்கல்ல சுந்தரி புடவை. சுந்தரி புடவை எதுக்கு நீ வாங்குற? சுங்குடி புடவை. சுங்குடி புடவை அத 2 கழிச்சு கிளைவன் கொடுத்துட்டாரு. நான் சொல்றது பொய்யா இருந்தா போய் சேலை தூக்கி பாருங்க, கிழிஞ்சுதான் இருக்கும். டேய் அம்பி எதடா கிழிஞ்சிருக்குன்ற? சேலை கிழிஞ்சிருக்கும் மாமி.
ஏன்டா தம்பி நீங்க பாக்கும்போது சேலை இருக்கிறதுக்காக சொல்றது பூரா பொய். அகத்துல இத்தனை வருஷமா நான் இருக்கேன். தாத்தா ஒரு நாள் கூட இப்படி தூக்குனதே இல்ல. காரணம் என்ன? எப்படி தூக்கிட்டு கிழிச்சுடே உங்களுக்கு தெரியல தாத்தாவை பத்தி. என்ன நம்பி சொல்ற? என்ன நீங்க கூடவே இருக்கனால உங்களுடைய விஷயம் தாத்தாக்கு புரியல. புதுசா கிடைச்சா பாஞ்சிருவாங்க. தாத்தா எப்பவுமே அப்படிதான். ஆனா ஓ பழக்கத்தை பூரா சொல்றா பாடுறா கிழமை மாமி. அது மட்டும் இல்ல, கட்டில் கால் 6 கால் வச்சிருந்தீங்கல்ல, அவுத்துல வாங்கி கொடுத்துறோம். தேக்கு கட்டில் கால், அதுல 4 கால் தோப்பனார் வீட்டுல கொடுத்துட்டீங்க. மீதி 2 காலா வச்சிருந்தீங்க. 2 கால் இருந்துச்சு. அந்த கிழமை 2 காலையும் சேலையும் தூக்கிட்டு கொடுத்துட்டாரு. அம்பி 2 காலையும் சேலையும் தூக்கிட்டு கொடுத்துட்டாரு. சேலையும் தூக்கிட்டு கொடுத்து. நான் சொல்றது பொய்யா இருந்தா போய் சேலையை தூக்கி பாருங்க. ஏன்டா எத்தனை காலையும் தூக்கி பாருங்க. ஏன்டா நல்லா கிழிஞ்சுதான் இருக்கும். ஏன்டா அந்த அளவுக்கு நீ வேலை பார்த்துருக்குற? நான் என்ன பண்ண முடியும்? அகத்துல அந்த அளவுக்கு நீ வேலை பார்த்துருக்க. இதெல்லாம் நடக்கும்போது கிளவி என்ன பண்ணாரு தெரியுதா? கதவு தாப்பா போட்டாரு. நான் பார்த்ததே ஜன்னல் வழியா பார்த்தேன். ஆனா திருட்டு புத்தி போல பத்தியா? என்ன பண்றது? ஒட்டு புத்தி போல பத்தியா? என்ன பண்றது மாமி? இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்? உங்களுக்கு நான் பிள்ளைக்கு பிள்ளையா, வேலைக்காரனுக்கு வேலைக்காரனா? உங்கள்ட்ட நான் நினைக்க ஃப்ரெண்ட் இருக்கனா? இல்லடா, இது நாள் வரைக்கும் பக்கத்துல வந்து நறுக்கி போடுடா உன்னைய. அந்த யாருமே வர்றதுல உன்னைய பார்த்தா நீ எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கற வர கூடாதுடா. நீ சின்ன பிள்ளையா இருக்கையில மாமி இன்னும் பருப்புடனே 2 பிணச்சல் ஒரு பொணச்சல் ஒரு அலசிரம். டேய் நீ எவ்வளவு நேரம் நீ பண்ணுவ? நான் தெரியாம இருக்கேன். ஏன் வாய்ப்பு கொடுத்து பாரு. நீ எவ்வளவு நேரம் பண்ணுவ? மிஞ்சி போடா. ஓ வேலைய பாறா. உன்னை மரால நான் பல கத்து வந்திருக்கேன். கூப்பற தாத்தாண்டே. உடம்பு இளைச்சு அதுல தானா? ஆமா, அப்படியே சொல்லிச்சு போற மாதிரியே பண்ணுவ. கூப்பற தாத்தாவே. இன்னைக்கு மாப்ள. ஆமா. பாரு. தாத்தா. மாமி ஒருங்கோ. இந்த விஷயத்தை நான் தான் உங்கள்ட்ட சொன்னேன்னு சொல்லி தாத்தாட்ட சொல்லக்கூடாது. அம்பி நீ யாரா அம்பி? எனக்கு பிள்ளைக்கு பிள்ளையா இத வச்சே நோன்றா பாரு. வேலைக்கு வேலைக்கான இருக்கிற நீ செத்த போருடா. மாமி பிள்ளைக்கு பிள்ளையா நீங்க காலையில இருந்து பசிக்குது. சரி ஏதாவது வாய்ப்பு இருக்கு? உன் அலுப்ப புத்தி போறாங்க. கூப்பிடுறேன்டா தாத்தா. கிழவனும் சரியான உழவே. தாத்தா கிண்ணிக்கோழி தலைய வர்றான் பாரு. முதல்ல இன்னைக்கு வந்த உடனே நாளமுக்கோ கையமுக்கோ வாங்குவோம், பால் சாப்பிடுவோம், பழம் சாப்பிடுவோம், அதில் உட்காரும்போது அதில் உட்காருவோம்னா இப்போ பார்த்தீங்களா 4 பேருக்கு கம்பெனி கொடுத்துட்டு அங்கே நிற்கிறான். ஏண்டா எவ்வளவு ஒரு துணிச்சல் தெனாவட்டிருந்தா கொஞ்சம் கூட மறுவாதில்லை. காலகண்டி ரொம்ப ஆடுதுரா. டே முத்தையா காலகண்டி ரொம்ப ரொம்ப சிலுப்பாதடி. சுளுக்கிக்க போகுது இது வேறு ஆட்டில். ஆமாம் அகத்தில் வேலை செஞ்சால் அழகு போயிடும் இன்னும் சொல்லி ராமங்கைய ரோட்டுக்கு பாறையனு கற்றுக்க போச்சோன்னா அங்கே போய் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தொடமேல தாளம் போட்டுருக்கே தப்புலையோ? தொடமேலத்தோட தாளம் போடுறது தப்புலையோ? நீங்க எங்க அகத்துல ஆசையா வாங்கி கொடுத்த அந்த சுங்குடி படையை தூக்கிட்டு புத்தகம் கொடுத்தீங்களாம்லோ? யாருக்கு? புள்ளி வெட்டுக்காரு பாய்க்கு. எனக்கு என்னடி வயசு? வயசெல்லாம் வயசு தான். 99 வயசு. இந்த 99 வயசுல நான் சீலை தூக்குற வயசா? தொடன்னு ஆடுது. அப்ப நான் தொடமேல தொட போட்டு தாளம் போடுறது வயசா? போனி போட்டியோ இல்லையா? நீங்க புடவை தூக்கி கொடுத்தீங்களோ இல்லையோ? நான் புடவை தூக்கி கொடுத்தேன். நோக்கா சொன்னது நேக்கு முத்தன் தான் சொன்னா. அப்ப நேக்கு முத்தன் தான் சொன்னேன். ஏ முத்தையா, அம்பி முத்தையா என்ன சக்கரை வியாதியா இனிப்பா இருக்கு? அதெல்லாம் நான் அந்த வியாதி உனக்கு தான்டா வரும், எனக்குலாம் வராதே. இப்போ ஏன்டா அம்பி எதுக்குடா போய் சொன்னேன்? நானா போய் சொன்னேன்? உண்மைதான் சொன்னேன். என்ன உண்மை? நீ தூக்கல? யாரே கொடுக்கல? எதை நான் பார்க்கல. டேய் ராமலிங்கம் பார்க்கலையா? ஏய் அனிதா மரியாதையா ஒழுக்கமா போ. ஆம்பளை இது அத கவனி. ஏய் நீ கொடுக்கல? கொடுக்கல. பார்க்கல? ஏன் கொடுக்கல? எதடா? ஏன் சேலை தூக்கி கொடுக்கல? யாருக்குடா கொடுக்க வேண்டியதானே? போட்டான போடு. எதுக்கு அப்படி போய் சொன்ன? என்ன கேக்குற அம்பி தாத்தாடா? மாமி படுக்கல, நான் பார்க்கல, அத சொல்லல. படுக்கலையா? டேய் ஏன்டா எங்களுக்குள்ள இவ்வளவு ஏன் படுக்கல? போய் மூடு வந்தா படுக்க வேண்டியதானே? உன்னை எல்லாம் பார்த்தா அந்த இதே வந்து தொலை மாட்டேங்கறா. மாமி என்னட்டு இல்ல ராமேங்கர் அக்கறாரு. ராமேங்கர் டேய் அக்கறாரத்துக்கு பூரா உங்க மேல ஒரே கண்ணு. உங்களுக்கு வந்துட்டு கிழவனோட குடும்பம். தாத்தாவுக்கு வயசாயும் காலகண்டிக்கு சின்ன வயசா இருக்குது. இவ்வளவு கலைன்னு இந்த வயசு சந்தோஷம் ஒற்றுமையா இருக்கிறார். அதனால டிஸ்ட்ரிக்ட் எடிட்டருக்காக லேசா சுத்தி விட்டேன். சரி விடு. பெருசா புகஞ்சு வெடிச்சிருச்சு. நான் புகஞ்சிச்சுடா. தாத்தாவோட தாத்தாக்கு மூத்த தாத்தாக்கு திரு 1000 பேர் வர்றா 1000 பேர் வரா. விலை கொடுத்து வாங்கிற சந்தி எவ்வளவு வேலை கிடக்குது பாத்தீங்களா? கூப்பிடுறா. காசுன்னு பார்க்காம, பணத்தை பணம்னு பார்க்காம
மனுஷன் சாணி பாத்தீங்களா, மாட்டு சாணி பாத்தீங்களா, அடுத்தடுத்து சம்பாரிச்ச காசு. மாமி, சந்தி மாமி, எங்களை வேகமா வந்து சந்தி மாமி. அவனை எடுத்து அடக்கம் செய்ய வேண்டும். அதுவே எனக்கு உத்தரவு கிடைக்க வேண்டும். அப்பா உத்தாரம் தாரும் ஐயா. உத்தாரம் தாரும் ஐயா. ஒருவர் துணையும் எப்படியாவது எனக்கு உத்தரவு வாங்கி கொடு மாமி. தாங்களுடைய பாலகனும் கானகத்தில் இறந்து கிடக்கிறான். தாங்கள் மகனை இருந்த சந்தோஷம் அங்கிருந்து துக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வரை எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருக்காரு. அது ஒரு கிரடு, அது ஒரு மலடு. அவள்கிட்ட எப்படி சொல்லி உத்தரவு வாங்குறேன்னு தெரியல மாமி. தாத்தா, மேனவனாந்திர லோகிதாசே திருப்ப கொஞ்சம் போனானோ இல்லையோ? யாரு? லோகிதாசன் கிச்சன் போன இடத்துல சர்ப்பம் திண்டி இறந்துட்டானா. கிச்சன் மேல்வனத்துல போய் சர்பத்து குடிச்சானா. அட கல்ட்டு மூதேவி, அரவம் திண்டி இறந்துட்டானா. அவன் ஏன்டா அரவம் பிள்ளதிங்கிறான்? பாம்பு கடிச்சு இறந்துட்டானா. என்ன மாம்பு ஊத்தினானா? மாம்பு ஊத்தினானா? தாத்தா பாம்பு எங்க? பாம்பு எங்க? பாம்பு திண்டி கிச்சா இறந்துட்டானா தாத்தா. என்னடா சொல்லிட்டு இருக்கப்பா? பாம்பு திண்டி இறந்துட்டானா கிச்சா. பணம் போச்சு. பாம்பு தீண்டி இறந்துட்டானா. ஏங்கோ பாம்பு தீண்டி இறந்துட்டானா? கிச்சனா செத்துறானா? அச்சோ பணம் போச்சு, பணம் போச்சு. பணம் போனா மசுரு போச்சு, பணம் போனா மசுரு போச்சு. ஏய், அகத்துல வேலை செய்ய முடியாம இப்படி ஒரு பொய் சொல்லிட்டு ஓடலாம்னு கூட பார்த்தாலும் பார்ப்பேன். ஓஹோ, இருக்கும்ல? இருக்கலாம் இருக்கலாம். ஏன்னா அறுமலை சொன்னவா, அதனால அகத்துல வேலை செய்ய முடியாது இப்படி சொல்லிட்டு போயிட்டா. ஓ, காரகத்துல பயில படுக்க சொல்லிட்டு ஓடி போயிருவா. அப்படி அதனால பூத விளங்க போட்டு பூத விளங்க போட்டுருவோமா? இங்க வாங்க தாத்தா, 3 நேரம் சோறு தானே திங்கிறீங்க. அக்கரகத்துல எவ்வளவு வேலை கிடக்கு. விலங்கு ஓட்ட இப்படி வேலை பாப்பா. அதானே கட்டி கோட்டை எப்படி வேலை பார்க்கட்டும். சரி, ஓட்டமா ஓடி செப்பின் கொடுத்தோம். செப்பின் கூட செருப்பு குடம் சீக்கிரம் உண்டு. வாங்க, ஒரே ஒரு வேலை ஐயா, கொஞ்சமா 1000 செருப்பு குடம். செப்பின் கூட எடுத்து செருப்பை கொடுத்தா செருப்பு குடம் கட்டி செவிட்டுக்காது பயில செப்பின் குடம். அப்படியா? நான் செருப்பு குடம் நினைச்சிட்டு இருந்தேன். மாமியா சும்மா கொஞ்சமா 1000 முகரையில போடு. தண்ணீர் கூடம் எடுத்து தலை பாதம்
வெள்ளிக்கிழமை தாத்தா, வெள்ளிக்குளம். அப்படியே சொன்னேன். எனக்கு வேற மாதிரி இந்த புதர காலி பண்ணணும் முதல்ல, அப்பதான் நான் வேற மாதிரி கேட்காது. வெள்ளி நல்ல குளம் எடுத்து தாத்தாவுக்கு முத்தையனும் சந்தைய கூப்பிடு. வாங்க வேலையை சொல்லுங்க. சாணம் போடணும்ல, பசங்க சாணம் நேரா பால்வாடிக்கு போ. இல்ல பசங்க கொஞ்சம் நிறைய படுத்திருந்தாங்கல்ல, தோண்டி எடுத்துருவான் வராட்டியும். சந்தைய கூப்பிடு. மாமி வாங்கோ. இந்த ஒயர்ல வச்சிடாதீங்க, ஒயரை மேல தூக்கி விடுங்க. ஒயரை பசங்க சாணம் ஏப்பா எல்லா பக்கமும் போய் அட்டு ஒரு பையில கூட காணா. என்ன செய்யலாம்? பின்னாடி நிறைய சாணம் ஒரு மாசம் சாணி கிடக்கு, அதைத்தான் அள்ளிட்டு வரணும்.